அவரோட கருத்திலே கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை காலை தோறும் கிருபை எங்கள் வாழ்க்கையில புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாக ஆண்டவரை இந்த பிரேஸ் தடனாய் ஆண்டவரை இந்த சச்சுவரிக்கு அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். காரணம் இல்லாமல் கொண்டு வர மாட்டேன், ஒரு காரணத்தோடு ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறேன். தகப்பனே, இந்த வார்த்தை கொண்டு உடைய நோக்கத்தை இந்த சபைகள் நீ பேசும்படி செபிக்கிறேன். என்னை மறைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் இந்த இடத்தில் வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு வேண்டிய மன்னாவை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து ஒரு ஆத்துமாக்களை திருப்திப்படுத்தி சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். வேளையில கூட என்னோடு கூட 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திருப்பிக்கொள். 2 Chronicles chapter 7 verse 1. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். தமிழ்ல எடுத்தோம், யாராவது வாசிக்கலாம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. மகிமையும் ஆலயத்தை நிறைவேற்றியது. In English it says, the people gathered and Solomon prayed. When Solomon finished praying, fire descended from heaven and consumed the burnt offering and the sacrifices, and the glory of the Lord filled the temple. Okay, இது என்ன சம்பவம் அப்படின்னா, சாலமோன் என்ன செய்கிறார்? ஆலயத்தை, தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்கிறார். ஓகே, சாலமோனுடைய தேவாலயத்தை ஆண்டவருக்கு பிரதிஷ்டை செய்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூடி வந்து அந்த இடத்துல பிரதிஷ்டைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, they had worked long and hard to build a permanent magnificent structure to house the ark of the covenant. இதுவரையிலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்லை. நிரந்தரமாக தேவனுடைய மகிமை வந்து இறங்குவதற்காக ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த ஆலயத்தை ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ற இடத்துல தான் இந்த காரியம் நடக்குது. Finally the day had arrived for the temple dedication. Then Solomon prayed. இந்த சாலமன் அந்த டெடிகேஷன் செய்யும்போது அவர் ஜெபத்தை செய்து முடிக்கிறார். ஜெபத்தை செய்து முடிக்கும் போது ஒரு காரியம் இங்க நடக்கிறது. என்ன நடக்குதுன்னா, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்துச்சு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்துச்சு. வந்த அக்கினி என்ன செஞ்சுச்சுன்னா, சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. consume all the sacrifices. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு 3 காரியம் நடந்திருக்கு. The fire came down, the fire consumed all the sacrifices, and the glory of the Lord filled the temple. Amen. Praise God. So இன்னைக்கு நம்மளோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, get your life right with God. உங்கள் வாழ்க்கையை தேவனோடு சரிப்படுத்துங்கள். You must get your life right with God. நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களா இருக்கலாம், சபைக்கு வந்து போகலாம், அநேக பிரசங்கங்கள் கேட்கலாம், நிறைய செஞ்சிருக்கலாம். ஆனா during your journey with the Lord, sometime you will fail to see whether you are right with God or not. தேவனுடைய வாழ்க்கை சரியா இருக்குதா இல்லையா அநேக நேரத்துல நாம் நம்ம செக் பண்ண மாட்டோம். We go by the flow. But remember, God is a consuming fire. ஆண்டவர் யாரு? பட்சிக்கும் அக்கினி. அதனால அவர்கிட்ட டீல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஹலோ, இப்ப பாருங்க, ஸ்லீம் ரிவர் டேம் உடைஞ்சிருச்சா, தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. 100 வருஷத்தோட பிரிட்ஜ் எல்லாம் உடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. வெள்ளக்காரன் கட்டின பிரிட்ஜ். தண்ணிக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா கர்த்தரோட அக்கினி வந்து என்ன நடக்கும்? நீங்க நிறைய பேர் அக்கினி வேணும்னு கேக்குறீங்க. அக்கினினா நிரப்பும் நிரப்பும் என்ன ஆகுறது? நம்ம அதனால என்ன கேட்கணும்னு பார்த்து கேட்டா ரொம்ப நல்லது. Amen. Praise the Lord. Okay, right. I don't know about it, but if I were in his shoes, this would have been an unforgettable experience. ஒருவேளை சாலமோன் இருந்த இடத்துல நான் இருந்து நான் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு போயிருந்தா என் வாழ்நாள் முழுக்க அதை நான் மறக்க மாட்டேன். Because the physical appearance of God in front of my physical eyes. இந்த நாட்கள்ல அதை நம்ம பார்க்கறது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இதை அதிகமாக பார்த்தாங்க. During their journey in the desert, they witnessed many things, many miracles, right? Yet they were not right with God. எல்லா அற்புதத்தையும் பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சரியில்லாம வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் நிறைய பேர் வனாந்திரத்துல மரித்து போனாங்கன்னு சொல்லப்பட்டது. God consumed them in the desert. So you must be very careful. So it boggles my mind at the thought of fire falling and filling a place.
இப்படியே நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கான்னு கூட நான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த நாட்கள்ல சபையில அப்படிப்பட்ட பப்ளிக் அப்பியரன்ஸ் ஆஃப் காட் கேள்விப்படுறது கிடையாது இல்லையா? You don't literally see the fire of God coming because we don't do physical sacrifices, because we have become the sacrifice. நம்ம தான் நம்மள கர்த்தருக்கு படைக்கிறோம். அப்ப எது மேல வரும்னா நம்ம மேலதான் கர்த்தருடைய அக்கினி வரும். அப்ப அது கன்சியூம் பண்ணும். நான் சில காரியங்கள் சொல்றேன். கர்த்தருடைய அக்கினி வந்தா உங்களுக்கு வாழ்க்கையில என்ன நடக்கும் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கோம் வாழ்க்கையில. Amen. Praise the Lord. So in my wildest dreams I cannot imagine the result of God igniting a place. இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் ஜனங்கள் மத்தியில செய்வாரா? ஆண்டவரே அதை இந்த நாட்கள்ல நடந்தா ரொம்ப நல்லா இருக்குமே நான் ஆசைப்பட்டிருக்கேன். பட் இது வரைக்கும் நடக்கல. ஒருவேளை அவர் வராம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு ரெடியா இல்லை. அந்த அக்கினி பட்சித்து போட்டதுக்கும் நம்மளால அவிச்சு போட்டு போயிடும். ஏன்னா வாழ்க்கை சரியில்லை நம்மளுக்கு இல்லையா? You must be in the right stand with God. I do know that I will be shaking in my boots and doing everything in my power to get right with my life with God. ஒருவேளை கர்த்தருடைய அக்கினி நம்முடைய சபை மத்தியில நம்முடைய ஆராதனை மத்தியில அப்படியே தத்துரூபமா இறங்குச்சுன்னா அதை பார்த்து நான் சிரிக்க மாட்டேன், நான் பயப்படுவேன். பிகாஸ் கர்த்தரோட பர்சனை இறங்கிருக்கு அப்படின்னு சொன்னா உடனே ஆடும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோசே மூலியமா கர்த்தர் பேசும்போது அவரோட சத்தத்தை கேட்கும் போது அந்த சீனாய் மலை அதிர்ந்தது. ஜனங்க சொன்னாங்க ஆண்டவர் எங்ககிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் சத்தமே அவங்களுக்கு அவ்வளவு பயம். இப்ப கர்த்தருடைய அக்கினி இப்ப உங்க சபையில இறங்குச்சுன்னா என்ன ஆயிரும்? நம்ம இங்க இருக்க மாட்டோம், துண்டை காண்டு துணியை காண்டு ஓடி போயிருவோம் இல்லையா? ஏன்னா வாழ்க்கை சரியில்லை, ஒரு பயம் வரும் உங்களுக்கு இல்லையா? ஸோ ஒருவேளை அப்படி ஏனைக்கு நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையை முதல்ல செக் பண்ணு. I will check my life whether the fire is going to consume me or not. அந்த அக்கினி என்னை பட்சித்து போட்டுருமான்ற பயம் எனக்குள்ள வந்துடும். ஏன்னா என் வாழ்க்கை சரியா இருக்குதா இல்லையா நான் செக் பண்ணாம இருந்திருக்கேன். ஓகே, so this encounter teaches us what happens when a person gets right with God. ஒரு மனுஷன் தேவனோடு தன் உறவை புதுப்பித்துக் கொள்ளும்போது சரிப்படுத்தும் போது கர்த்தரோட வாழ்க்கையில வெளிப்பட்டால் ஒரு வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கும்? 3 காரியங்கள் நடக்கும். Okay, when you have an encounter with God, you will experience 3 things in your life. Number 1, the purifying fire of God will make you holy. கர்த்தருடைய அக்கினி உண்மையிலே ஒரு மனுஷனை தொட்டுச்சு அப்படின்னு சொன்னா அக்கினி என்ன செய்யணும்? அது சுத்திகரிக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தும். Then we have holy life. Then we fear of God inside of you. இன்னைக்கு இந்த பூமியில நான் அநேக காரியங்களை நான் பார்க்கிறேன். கிறிஸ்தவர்கள் மத்தியில தேவ பயம் இல்லை. சாரி டு சே, வெரி சாரி டு சே, ரட்சிக்கப்படாதவங்க கூட கொஞ்சம் கடவுள் பயம் இருக்குது. ஆண்டவர் அறிஞ்சவங்க மத்தியில ரொம்ப துணிகரம் இருக்குது, கடவுள் பயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்தாருன்னா என்ன ஆகும்? இமேஜின் பண்ணுங்க, ரைட்? உண்மையிலே கர்த்தருடைய அக்கினி உங்களுக்கு வேணும் நீங்க விரும்புனீங்கன்னா அந்த அக்கினி வருவதோட நோக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை சுட்டெரித்து உங்களை பரிசுத்தப்படுத்திதான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வீங்க. You will set your life right with God when you are touched by the fire of God. Amen. God has always used fire to identify His presence and purify His people. தேவ அக்கினி வரும்போது இந்த தேவ பிரசன்னத்தை குறிப்பிடுகிறது. அந்த அக்கினி அவருடைய ஜனங்களை சுத்திகரிக்கிறதையும் அது அடையாளமாய் காட்டிக் கொண்டிருக்கிறது. To Moses, God spoke through a burning bush. மோசஸ் கிட்ட பேசினார், முட்செடியின் எரிகிற முட்செடியின் மத்தியிலிருந்து ஆண்டவர் பேசினார். saying the place you are standing is holy ground. நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. தேவ பிரசன்னம் வரும்போது அந்த இடம் எப்படி ஆகும்? பரிசுத்தமான இடம். பாதரட்சியை கழட்டி போடுறான்னு சொல்லிட்டாரு. So you cannot simply enter the presence of God. It's very holy and it's very dangerous. ரொம்ப அபாயமான ஒரு இடம். To Elijah, God consumed the altar with fire from heaven, proclaiming among other things that this was a holy man. எலியாவுக்கும் ஆகாப் தீர்க்க what's the name pastor? The lady ஜெசபேல் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும் ஒரு பெரிய போட்டி கர்மேல் மலை மேல. உன் கடவுள் பெரியவரா என் கடவுள் பெரியவரா? சோ அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? பலிகளை அடிக்கி அவரோட தேவர்களை கூப்பிடுறாங்க. they were calling their gods. சோ இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் they are calling upon their God to send fire to consume the sacrifice. வரல. சோ சாயந்தரம் ஆயிரோனே எலியா சொல்லுவாரு, கடவுள் ரொம்ப பிஸியா இருக்கிறார் போல, நேரம் இல்லை போல, ஏன் டைம் வந்துருச்சு, இப்ப நான் என்னோட கடவுளை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு காரியமும் செய்வார். அந்த பலிகள் மேல நிறைய தண்ணி எடுத்து ஊத்த சொல்லுவார். இவர் ask them to pour lot of water on that sacrifice. இப்போ ஒரு இறைச்சியில தண்ணியை ஊத்திட்டு நெருப்பு பத்த வச்சா பத்துமையா?
பத்தாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யாருன்னு காட்டுறதுக்காக அதை செஞ்சார். ரைட்? தண்ணியை ஊத்திட்டு பிற்பாடு எலியா ஒரு ஜெபம் செய்வார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டு தண்ணீரை நக்கி போட்டது போட்டிருக்கு. கால்வாயில் ஓடுற தண்ணியெல்லாம் நக்கிடுச்சு. அப்படின்னா ஒன் ஷாட் கிளியர் பண்ணிட்டு போயிருச்சு. ரைட்? ஏன் இந்த எலியா ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி வந்துச்சுன்னா that shows he is a holy man. ஒரு பரிசுத்தமான மனுஷன். அப்படி பரிசுத்தமுள்ள மனுஷன் இந்த பரிசுத்த தேவனை அழைக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். இன்னைக்கே நம்ம கூப்பிட்டு அவர் வர மாட்டாரு. நம்ம எப்படின்னா வந்தா வாங்க, வராட்டி போங்க, இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு நம்ம பார்த்துக்குவோம். அப்படி கிடையாது. எலியா அவ்வளவு கான்பிடென்ட் பிகாஸ் he was in the right standing with God. நான் தேவனோடு சரியான உறவுல இருக்கிறபடினால நான் கூப்பிட்டா என்னுடைய ஆண்டவர் வருவார்ன்ற ஒரு கான்பிடன்ஸ். கர்த்தருடைய அக்கினி வந்துச்சு. அந்த அக்கினி வந்தது எதை காட்டுகிறது என்றால் அந்த தேவ மனுஷன் பரிசுத்தம் உள்ள மனுஷன். நீங்க நம்மளும் பரிசுத்தமா வாழ்ந்தோம்னா தேவ அக்கினியை கூப்பிட்டா வரும். இன்னைக்கு என்னென்னமோ வருது, தேவ அக்கினி தான் வர மாட்டேங்குது இல்லையா? நீங்களும் ரொம்ப நல்லவங்க. Praise the Lord. Okay. The first few believers in Jerusalem, God visited them in a violent blowing wind and tongues of fire. 120 பேர் மேல் வீட்ல கூடி இருந்தாங்க சீஷர்கள். The first time they were filled with the Holy Spirit, tongues of fire. பிரிந்த நாவுகள் உள்ள அக்கினி இறங்கி வந்தது. You see, fire comes, right? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா visited them with a violent blowing wind and tongues of fire, announcing that these were holy people. ஏன் வந்தார்னா இவர்கள் தேவனுக்கு என்று பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழ்கிற ஜனங்களா இருப்பதற்கு அந்த அக்கினி வந்தது ஒரு அடையாளம். இன்னைக்கு நம்ம பரிசுத்தமா இருந்தா என்ன வரும்? நம்ம வாழ்க்கையில தேவ அக்கினி வரும். கட்டாயம் கர்த்தர் வருவார் நம்ம கூப்பிட்டா. ரைட்? அதனாலதான் சொல்றோம், உங்க வாழ்க்கையை தேவனோடு சரிபடுத்தி. ஆமென். ஏன்னா நீங்க தப்பா கூப்பிட்டு அவர் கன்சியூம் பண்ணி போயிடக்கூடாது நம்மள. அதுக்காக நான் சொல்றேன். நீ தானே வர சொன்ன, நான் வந்தேன்னு சொல்லிடுவார். அப்புறம் அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும் கூப்பிடும் போது ஆண்டவரை. ஆமென். ரைட்? To Solomon and the worshippers at the temple, God came as a fire from heaven, consuming the temple, stating that this was a holy place. சாலமோன் தேவாலயத்தை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யும் பொழுது அங்க தேவனுடைய அக்கினி வந்ததுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த ஆலயம் பரிசுத்தம் உள்ளது என்பதற்கு அது அடையாளம். இன்னைக்கு நம்மளும் ஆலயம் தான். எடனாய் பிரைஸ் செஞ்சுரி நம்ம எல்லாம் சர்ச், நம்ம ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்ட். இன்று நாம் பரிசுத்தமா இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டால் பரலோகத்திலிருந்து நீங்க அக்கினி வரணும். சோ அது வருவதற்கு நம்ம வாழ்க்கையில என்ன தடை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். If there is any hindrances for the spirit of God or the fire of God to come, then we have to set our life right with God. Amen. Praise the Lord. இன்னொரு கூட யோவான் 17வது அதிகாரம் 15 ல இருந்து 19. John chapter 17 verses 15 to 19. People who are right with God are separated from the world. They are holy. Right? தேவனோடு சரியான உறவு வைத்திருக்கிறவர்கள் உலகத்திலிருந்து தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதி. வாசிங்க யோவான் 17:15 ல இருந்து 19. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீங்கில் நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஓகே. நான் உலகத்தான் அல்லாதது போல உலகத்தார் அல்ல. எதனால பரிசுத்தமாக்க முடியும்? What can actually sanctify or purify the word of God? சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்க சொல்றார். அப்புறம் உம்முடைய வசனமே சத்தியம், அனுப்பினது போல உலகத்தில் அனுப்புகிறேன். ஆகும்படி. Hallelujah. Praise the Lord. You see, holy people are separated unto God. இயேசு சொல்றாரு, நம்ம உலகத்துல தான் இருக்கோம், ஆனா நம்ம உலகத்தான் அல்ல. You are living in the world, but you are not of the world. மீன் அடையாளம் எடுத்தீங்கன்னா, மீன் பிறந்த நாள்ல இருந்து எங்க இருக்குங்க? உப்பு நிறைஞ்ச கடல்ல தாங்க இருக்கும். ஆனா அந்த கடல்ல இருந்து எடுத்துக்கிட்டு வர மீனை வீட்டுல அம்மா என்ன செய்வாங்க? சுத்தம் செஞ்சு உப்பு போடாம பொரிச்சிருவீங்களா? சொல்லுங்க. ஏன் உப்பு போடுறீங்க? அது வாழ்க்கை பூரா உப்புலதான் கிடைச்சு பிரதர். ஏன் உப்பு போடுறீங்க? அதெல்லாம் ஆண்டவர் ஒரு காரணமா தான் படைச்சு வச்சிருக்கிறார், நமக்கு ஒரு புத்தி சொல்லும்படியாக. அது கடல்ல இருந்தாலும் கடல் உப்பு அதை சாரல.
அது பிறந்த நாள்ல இருந்து உப்புல தான் இருக்குது, உப்பு அதை சாரல. அதே போலவே நம்ம ரட்சிக்கப்பட்டு பூமியில இருந்தாலும் நம்மை சுற்றி பாவம் இருந்தாலும் அந்த பாவமும் அந்த உலகமும் நம்மை சாரக்கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் பரிசுத்த ஜாதி. இப்படிப்பட்ட ஜனங்கள் கூப்பிடும் போதுதான் கர்த்தருடைய அக்கினி வரும். அப்படிப்பட்ட ஜனங்களோட வாழ்க்கை கர்த்தருக்கு சரியா இருக்கும். Amen. Praise the Lord. So Jesus prayed that all his followers would be separated from the world. Jesus used the word sanctified 3 times. இந்த இடத்துல 3 முறை ஆண்டவர் sanctify அல்லது சுத்திகரியும் என்ற வார்த்தை இந்த இடத்துல அவர் பரிசுத்தமாக்கும் என்ற வார்த்தையை 3 தடவை பயன்படுத்தி இருக்கிறார். It means to set apart for sacred use or make holy. எதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், எதற்காக ஆண்டவர் நம்மை பிரித்து எடுக்கிறார்னா அவருக்குன்னு ஒரு வேலை செய்யும். எல்லாரும் ஆண்டவருக்கு வேலை செய்ய முடியாது. எல்லாரும் கிங்குக்கு வேலை செய்ய முடியுமாங்க? சொல்லுங்க. பேலஸ்ல எல்லாரும் வேலை செய்ய முடியுமா? பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாரும் வேலை செய்ய முடியுமா? அவங்களுக்கு எவ்வளவு சென்ஷன் பண்ணி தான் கொண்டு வருவாங்க, தப்பீஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. இவங்கள தான் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளுங்க, இவங்கள தான் நம்ம இந்த வேலைக்கு நம்ம அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கிங் ஆஃப் ஆல் கிங்ஸுக்கு வேலை செய்யணும்னு அப்படி இருக்கணும். டிகிரி வேணாம், மாஸ்டர்ஸ் வேணாம், எனக்கு பிஹெச்டி வேணாம், டாக்டரேட் வேணாம், ஆனா பரிசுத்தம் இஸ் a must. If you want to serve God, holiness is a must. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். It is impossible to see God without holiness. நமக்கு எல்லாரும் கடவுளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை தானே? எது தடையா இருக்குது? பரிசுத்தத்துக்கு பதிலாக அசுத்தம் வந்து நிக்குது, பாவம் வந்து நிக்குது. தாவீது சொல்றார், என்னோட பாவமே உன்னை என்னை பிரிக்குதாங்க. Is it? You should not allow sin to dominate your life, but rather you must give it to holiness so that you can see God. Amen. If you want to serve God, holiness is mandatory, compulsory. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர் ஊழியம் செய்ய முடியாது. Amen. Praise the Lord. So a person who is right with God is a holy person, like Elijah, எலியாவை போல, மோசேயை போல. அவங்க தன்னோட வாழ்க்கையை கர்த்தருக்கு சரியாக வைத்திருந்ததுனால அவங்க எதை கேட்டாலும் கர்த்தர் அதை கொடுத்துட்டார். இன்னைக்கு நம்ம கேட்டா ஏன் கொடுக்க மாட்டாரு? சொல்லுங்க. நம்மளாம் வந்து எக்ஸாம் எழுதாமலே பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மளாம் எப்படிப்பட்டாருங்க? எக்ஸாமே எழுத மாட்டோம், ஆனா நம்மளுக்கு சர்டிபிகேட் வேணும். வேலையை செய்ய மாட்டோம், சம்பளம் கேட்கும். அப்படின்னா ஒண்ணு வேலை நடக்காது பரலோகத்துல. அவர் சொன்னதை செஞ்சீங்கன்னா அவர் சொன்னது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப எலியா, மோசே, இந்த 120 சீஷர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அதுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. Obedience always makes you holy. சில பேர் கேட்கலாம், அப்படி பரிசுத்தமா வாழ்றது, பரிசுத்தமா வாழ்றது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துட்டாலே நீங்க பாவத்தை விட்டுருவீங்க. பாவத்தை விட்டாலே நீங்க பரிசுத்தமா இருக்கலாம். இதுக்கு தனியா போயிட்டு நீங்க கோர்ஸ் எடுக்காதீங்க. How to live a holy life. டிகிரி எல்லாம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? மாற்றதான் முடிய கழுத்துல, வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அதை எடுத்துட்டு பரலோகம் போக முடியாது இல்லையா? கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தாலே பரிசுத்தம் வந்துடும் நமக்குள்ள. தேவ பயம் இருக்கணும் நமக்குள்ள. Amen. Praise the Lord. Right. They have separated themselves from the world. இவங்க எல்லாம் தங்களை இந்த உலகத்திலிருந்து தங்களை பிரித்துக் கொண்டார்கள். ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாகுது. You cannot conform to the world standard. Amen. இந்த காலத்துல இந்த 21வது நூற்றாண்டுல நான் பார்க்கிற சில காரியங்கள் உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு. The church has allowed the world system to come and dominate the church. The pattern, the style, the fashion of the world is already entering inside the church. But church has its own holy standard. You should not alter that. Amen. Because church was given birth by Jesus. He is holy, so the church must be holy. ஆனா இது எப்படி ஆயிடுச்சு? உலகத்தோடு சபை ஒத்த வேஷம் தரிச்சிருச்சு. இந்த சபைக்கு வந்தாலும் உலகத்தான போல வாழ்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. அவங்கள பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிருங்க. ஐயோ அவங்க எப்படி உடுத்துறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஐயோ அவங்கள போல என்னால. ஆனா இயேசு சொல்றாரு, நீ என்ன போல மாறணும்னு சொல்லி இருக்கிறார். யாரும் பத்தி நீங்க பார்க்க கூடாது. ஒரு ஆளை நீங்க கம்பேர் பண்ண, ஒரு ஆள் மாதிரி ரோல் மாடலா இருக்குன்னா ஜீசஸ் மட்டும். பால் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்ன இமிடேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் எவ்வளவு இமிடேட் பண்ணிருப்பாரு. பாலுக்கு ஒரு ஆள் கிறிஸ்து போல வந்துட்டது போல ஒரு எண்ணமே வந்துருச்சு. அவ்வளவு காப்பிகேட் அடிச்சிருக்கிறார் ஜீசஸ். அவர் சொல்றாரு, நீ இந்த காப்பிகேட் அடி, ஏன்னா நீ மிஸ்டேக் பண்ண முடியாது, எனக்குள்ள இயேசுவின் சாயல் இருக்குது.
ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் இருக்குதா? Do you have the image of God inside of you? Amen. இந்த உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு. உலகத்தோட காரியங்கள் சபையில நிறைய நடக்குது. நான் எங்க சபையில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ங்க. என்ன ஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் தான் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா கடைசி காலத்துல ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் உங்களெல்லாம் பரவத்துக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா தேவையில்லாத உபதேசங்கள் சபைக்குள்ள இன்னைக்கு வந்துருச்சு. those days நம்ம சபைக்கு போனாதான் பிரசங்கம். இன்னைக்கு உங்களோட போன்லயே நீங்க பிரசங்கம் கேட்பீங்க. ஆமாவா இல்லையா? பைபிள் ஸ்கூல் படிக்காதவன் ரட்சிக்கப்படாதவன் பிரசங்கம் பண்ணுவான், அதெல்லாம் உட்காந்து நல்லா கேட்பீங்க. நீங்க எல்லாத்தையும் ஏத்திடுவீங்க உள்ளுக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப என்ன ஆகும்? உள்ளுக்க போனுச்சுன்னா கோழிக்கறி, ஆட்டுக்கறி, குடலுக்கறி எல்லா கறியும் உள்ளுக்கு அனுப்பினீங்கன்னா என்ன ஆயிரும்? குடல் ரிப்பேர் ஆயிரும், வாந்தி வரும், பேதிக்கும். நீங்க கனி கொடுக்க முடியாது. You cannot bear fruit, isn't it? Because you are exposed to too many things. You want to have knowledge about everything, but God says that the knowledge of God, that is the most important thing. கர்த்தரை குறித்த அறிவில நீங்க வளரணும். ஆனா இன்னைக்கு உங்க கையில ஐபோன் வந்தரோட யாரும் பிரசங்கம் பண்ணணும். அழிவு அதுக்கு அழிவு போடுறதுக்கு ஒரு கூட்டம் வேற தெரியுது. இல்ல ஆமீன் போடுறதுக்கு ஒரு கூட்டம், கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் தெரியுது. உண்மையில அவங்க சத்தியத்தை சத்தியமா பிரசங்கம் பண்றாங்களா இல்லையா செக் பண்றதுக்கு யாருக்கு இங்க நேரம் இல்லை. You are too busy. You don't even know whether they are really preaching the truth or not. ஏன் அப்படின்னு சொன்னா நீங்களே உங்க பைபிள் படிக்கிறது. அவன் அல்குரான்ல இருந்து சொன்னா கூட உங்களுக்கு தெரியாது, தலையாட்டி. ஏன்னா ஏறக்குறைய அப்படிதான் இருக்கும். ஆனா அங்கேயே ஆமையும் தான் போடுறது. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கு. இது கடைசி காலம். கர்த்தருடைய பிரசன்னத்தை மத்தியில கொண்டு வரணும்னா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தே ஆகும். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது. நீங்க பரிசுத்தமா வாழணும். உலகத்தாரை போல வாழ முடியாது, சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது, பேச கூட முடியாது, உங்களால உடுத்த கூட முடியாது. நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஹோலி ஸ்டாண்டர்ட். ஆமென். உங்க உடை கூட கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. Even your dressing should bring glory to God. மத்தவங்க கண்ணுக்கு அது ஹிண்ட்ரன்ஸ் கொண்டு வரக்கூடாது. அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணுமா? ஆனா நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்? ரொம்ப நல்லவங்க. They have separated themselves from the world. They have distanced themselves from sin. இப்படிப்பட்ட ஜனங்கள் தங்களை பாவத்திலிருந்து பிரித்துக் கொள்கிறார்கள். They have detached themselves from evil. தீமை செய்வதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். It shows up in how they live, how they talk, how they think. இப்படிப்பட்ட ஜனங்கள் அவர்கள் சிந்திக்கிற விதமும் அவர்கள் பேசுகிற விதமும் அவங்களோட வாழ்க்கை வழியும் வித்தியாசமா இருக்கும். உலகத்தில் உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நான் கேட்கிறேன், நம்ம எல்லாம் சபைக்கு வரோம், நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவை தெரியும், பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையெல்லாம் பேசுறோம் இல்லையா? நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கோ ரட்சிக்கப்படாத உங்களுடைய நண்பருக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா? Can they identify you or not? Or you look the same? ஏன் வேலை இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார்? அந்த இருளின் மத்தியில நீங்க வெளிச்சமா இருக்கணும். ஆனா அந்த இருளுக்கு பார்க்கறதுக்கு நீங்களே இருட்டாதான் இருக்கிறீங்க, அதுக்கு வெளிச்சத்தை பார்க்க முடியல. சோ உங்களோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்குதா? உங்க குடும்பத்துல, உங்க வேலை செய்யற ஸ்தலத்துல, உங்க சபையில, சர்ச்சில் அலையில போடுறது ரொம்ப ஈஸிங்க. இங்க பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அலையில. உண்மையான வாழ்க்கை திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வெளியில வாழ்றீங்க பாருங்க, அததான் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? உங்க பரிசுத்த சர்ச்சுக்குள்ள வேணாம், உலகத்துக்கு தேவை. அவங்க பார்க்கணும் அந்த பரிசுத்தத்தை, அவங்க பார்க்கணும் அந்த பரிசுத்த தேவனை, அவங்க பார்க்கணும் அந்த வித்தியாசத்தை, அவங்க பார்க்கணும் உங்களுடைய சாட்சிய. அது அவங்கள உங்ககிட்ட என்ன செய்ய அட்ராக்ட் பண்ணும். பீப்பிள் அட்ராக்டட் டு யூ. உங்களோட வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் ஈர்க்கப்படுறாங்களா இல்ல ஐயோ இதுவா அப்படின்னு ஓடுறாங்களா? தலையை ஆட்டாதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுறார். வாழ்க்கை சரியா இருக்கா? கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா வாழ்றீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய பிரசனம் உங்களோட வாழ்க்கையில் வந்து தொடுதா? நீங்க கூப்பிடும் போது இல்ல உங்களுக்கு ஆண்டவருக்கு நடுவில் ஏதாவது இருக்குதா? செக் பண்ண டைமே இருக்காது நம்மளுக்கு. வெரி பிஸி பீப்புள், டூ பிஸி நாட் டு செக் எனிதிங், பட் we have to check. We must check because we are people who always do mistake. எப்பொழுது தவறு செய்யக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள். அதனால எப்பொழுது நம்முடைய இருதயத்தை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆவியானவர் கேட்டுக்கிட்டே இருக்கணும், am I right with you? நான் சரியா இருக்கேன், நான் சரியா இருக்கேன் கேட்கணும். நான் சரியா தான் இருக்கேன் அப்படி நீங்க தீர்மானம் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்க இருதயமே உங்களை வஞ்சித்திரும். Your own heart will deceive you. You cannot trust your heart. So only you can rely on the Holy Spirit to tell you who are you in Christ. Amen. Praise the Lord. Right. It shows up in their life. God can
God and sin can't occupy the same place. பரிசுத்தமாய் வாழ்றவங்க வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில கடவுள் மட்டும்தான் இருப்பாரு, பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க? பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ரைட்? அதனால இவங்க பரிசுத்தமான ஜனங்கள் நான் சொல்றேன். A person who is right with God has confessed their sin so that only God resides in their heart. அவங்க பாவத்தை மறைக்க மாட்டாங்க. They do not have any secret sin. எங்க பாஸ்டருக்கு தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கு தெரியாது, என் பாஸுக்கு தெரியாது. ஆமா தெரியாது. ஆனா ஒருத்தர் உங்களை நேக்கடா பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ பாவம் செய்யும் போது அதை அறிக்கை செய்து விட்டு விடணும். 1 சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்வார். தேவனுடைய இரக்கம்னா தேவனோட பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். யாருக்கு கொடுப்பாங்க? பாவத்தை விட்டவனுக்கு தான். அறிக்கை செஞ்சனால உங்களுக்கு forgiveness கிடைக்காது. Just because confessing your sin you are not forgiven, you must let go and repent from your sin to receive the forgiveness. நீங்க எத்தனை கிறிஸ்தவங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் சுத்தி கண்டதெல்லாம் செஞ்சுட்டு ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி முட்டிக்கால் கூட போடுறாங்களா இல்லைன்னு கத்துருக்கு தான் தெரியும். மேபி மெத்தையிலே உட்கார்ந்துருப்பாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களே எனக்கு மன்னி. இது என்ன ஜபம் எனக்கு தெரியல இது வரைக்கும். அது என்ன தெரியாமலாம் பாவம் செய்யறீங்க நீங்க? உண்மையிலே மனம் திரும்புற மனுஷன் யாரு தெரியுமா? ஐயா நீங்க காட்டி ஓட்டிட்டு போறீங்கன்னு நான் சொல்றேன். ஒருத்தர் நடுவில் வந்துட்டாங்க, வார்த்தையை விட்டுட்டீங்க, ஸ்டூபிட் ஃபூல் அப்படி ஏசுறீங்களா இல்லையா? Spirit of God will convict you immediately. You are different from them. You cannot behave like them. Immediately you must confess your sin. Immediately you must repent and say, Lord, I am so sorry. I shouldn't have said this word. Forgive me. அதுதான் repentance. தெரிந்தும் தெரியாமல் செய்யற பாவம்லாம் உங்களுக்கு எங்க நீங்க மூட்டை கட்டி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. தெரியாம எங்க ஒரு மூட்டை இருக்குதுன்னு அவுக்காம எல்லாத்தையும் அவுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். So you should not have any sin, you should not have any unforgiveness, you cannot have any bitterness inside your heart. உங்களோட இருதயத்துல மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்க முடியாது. யாரையாவது மன்னிக்காம வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? உங்களால பரிசுத்தமா வாழ முடியாது. கசப்போட வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? கட்டாயம் பரிசுத்தமா வாழ முடியாது. ஏன்னா கசப்பும் மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்கிறது ஆண்டவர் இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் அன்கண்டிஷனலி நம்மள மன்னிக்கிறார். அப்ப உங்களோட இருதயம் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு சரியா இருக்கிறீங்களா? எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களா? நான் பேசும்போதே சில பேர் உங்க முகத்துக்கு முன்னுக்கு வந்து கண்ட காட்டிட்டு போவாங்க. தெரியும் உங்களுக்கு நீங்க யாரும் மன்னிக்கல, யார் மேல கசப்பா இருக்கீங்க, யார் மேல கடுப்பா இருக்கீங்க ஆண்டவர் பேசுவார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? நீங்க கர்த்தரோடு உங்க வாழ்க்கை சரிப்படுத்துறதுக்கு அந்த நபரை இப்பொழுதே மன்னித்து கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். Only then you can receive the presence of God. The presence of God doesn't simply come, there are conditions. கண்டிஷன் போட்டிருக்கிறார், சும்மா வர மாட்டார், குப்பையில எல்லாம் வந்து இறங்க மாட்டார். எங்க பரிசுத்தம் இருக்கும் அவங்க வருவார் கர்த்தர். சோ உங்களோட இருதயம் எப்படி இருக்குது இன்னைக்கு? How is the condition of your heart? சபைக்கு வரும், வசனத்தை கேட்கிறோம், சத்தியம் தெரியும். எத்தனை பேர் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோம்? எத்தனை பேர் சத்தியத்தின்படி வாழும்? உங்க இருதயத்தை நீங்களே செக் பண்ணுங்க. சில நேரத்துல சர்ச்சுக்கு வந்து ஊழியம் செய்யறதுன்னா நான் ஊழியம் செய்யறேன், அதனால நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் கண்ணை மூடிடுவார். கண்ணை அப்பதான் ரொம்ப திறப்பாரு, காது அப்பதான் மிக்கி மவுஸ் மாதிரி திறந்துருவாங்க. ஏன்னா the judgment of God come to the house of God first. He will not judge the world, he will judge his children. அவரோட பிள்ளைகளுக்கு தான் நியாய தீர்ப்பு முதல்ல வரும். விளங்குதுங்களா? அப்ப நம்ம சரியா இருக்கிறோமா இல்லையான்னு எப்ப பார்த்தா நம்மளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். உங்க வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? வாழ்க்கை சரியா இருக்கா? பரிசுத்தமா இருக்கிறீங்களா? எல்லாரையும் மன்னிச்சுட்டீங்களா? யார் மேல கசப்பா இருக்கிறீங்களா? விரோதமா இருக்கீங்களா? சில பேர் சபைக்கு வருவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்க மாட்டாங்க. ஏன் கை கொடுக்க மாட்டீங்க? விஷ் பண்ண மாட்டீங்க. ஓ அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. நீங்க நல்லா ஏதாவது சொல்லுங்க. அதனாலதான் நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நான் சொல்றேன். நீங்க வித்தியாசமானவங்க நான் சொல்றேன். மத்தவங்க மாதிரி நீங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. You don't make yourself equal with the people. You are separated. You are peculiar nation சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னோட வாழ்க்கை நம்ம கர்த்தருக்குள்ள சரியா இருக்குதா நம்ம செக் பண்றதுக்கு முதல்ல என் லைஃப்ல பரிசுத்தம் இருக்குதா செக் பண்ணிக்கங்க. Check whether your holiness come through obedience to the word of God. Do you obey all the word of God? கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னே கீழ்ப்படிகிற கேரக்டர் இருக்கா உங்களுக்கு? உங்களை நீங்க செக் பண்ணிக்கங்க. ரெண்டாவது, ரைட், கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழுற வாழ்க்கை அது என்ன செய்யணும்? It compels them to worship God. தேவ பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா that
person will become a worship. சொல்ல வேணாம் பாட்டு பாடுங்க, கை தட்டுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, கர்த்தரை ஆராதிங்கன்னு சொல்ல வேணாம். அது தானா வரும், நீர் ஊற்று போல உள்ளுங்க இருந்து வரும் ஆராதனை. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்களை தொட்டா உங்க வாழ்க்கை மாறிடுங்க. எனக்கு என்னோட சாட்சி என்ன சொல்றேன். பல வருடங்களுக்கு முன்பு நான் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்பு 30 வருடம் ஊழியத்தில் இருந்தாலும் எங்க ஹஸ்பண்ட் தான் அந்த சபையை நடத்தினார். நான் I was just supporting, I was working. ஆனா ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் என் வாழ்க்கையில நிறைய கேரக்டர் ப்ராப்ளம், ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருந்ததுக்கான எனக்கு தெரியாது. பிகாஸ் நல்லா அந்நிய பாஷை பேசுவேன், தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், ஊழியம் செய்வேன். வெளியில என்னை பத்தி யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. எனக்குள்ள ஒரு கேரக்டர் இருந்தது. என்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா, எல்லாரும் பத்தி ஆண்டவர்கிட்ட குறை சொல்லுவேன். I like to go and complain about each and every one of them. My prayer is not prayer. My prayer is போட்டு கொடுக்கிற prayer. இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, ஹஸ்பண்ட் சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை, அந்த சிஸ்டர் சரியில்லை, இந்த சிஸ்டர் சரியில்லை, பாஸ்டர், இதுதான் எனக்கு ஜெபம். I've never spoken anything about myself to God. It never came to my mind. எல்லாரும் பத்தி பேசுறேன், என்ன பத்தி ஆண்டவர்கிட்ட நான் பேசுனதே கிடையாது. ஒரு 5 years I was praying like this. My life was miserable because God wasn't happy with me. So ஒரு 5 வருடங்கள் கர்த்தர் என்கிட்ட பேசவே கிடையாது. ஒரு நாள் காலையில் ஆண்டவர் என்னோட பேசினார். அது என் லைஃப்பை தலைகீழா மாத்திருச்சு. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, 5 வருஷம் நீ பேசுன்னு நான் கேட்டுட்டேன், இப்ப நான் பேசுறேன் நீ கேட்கிறேன்னு. நான் கூட நினைச்சேன் நம்ம புகழ்ந்து தள்ள போறாரு போல இருக்குன்னு நினைச்சேன். ரொம்ப ஆர்வமா இருந்தேன், ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு. அதனாலதான் ஆண்டவருக்கு ஏதாவது கேட்கறதுன்னா பார்த்து கேட்கணும்னு சொல்லுவேன். கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, 5 வருஷம் நீ பேசுன்னு நான் கேட்டேன், இப்ப நான் ஒண்ணு சொல்ல நீ கேட்கிறேன்னு. ஓகே ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் 5 வருஷமும் உனக்கு பெரிய லிஸ்ட் ஆஃப் பீப்புள் நீ என்ன கொடுத்த, இவனை மாத்து, அவனை மாத்து, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. ஆண்டவர் சொன்னாரு, இந்த 5 வருஷம் உன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்றது தான் வெயிட் பண்ணேன். என்ன ஆண்டவரே, யாரு மாற வேண்டாம், நீ மாறினா போதும் அப்படின்னாரு. எப்படி இருக்கு கேட்க? யாரு மாற வேண்டாம் மோனிகா, நீ மாறினாலே எல்லாம் மாறிடும் அப்படின்னா, நான் யாருன்னு என்னை பத்தி நான் சோதிக்காம I started complaining and finding fault with God and God was finding fault with me. I didn't realize it. அன்னைக்கு நான் சரண்டர் பண்ணேன். அன்னைக்கு ஒரு ஜெபம் செஞ்சேன், ஆண்டவரே இன்னையிலிருந்து I will stop complaining to you about anybody. யாரை பத்தி நான் பேச மாட்டேன், ஆனா ஒரு ஆளை பத்தி மட்டும் சாக வரைக்கும் பேசுவேன். என்ன பத்தி பேசுவேன்? என்கிட்ட உள்ள குறைய பத்தி நான் பேசிக்கிட்டே இருப்பேன் உங்ககிட்ட. I want to talk about the bad things, the things that I have struggled with, how bad I am, how disobedient I am. என்ன பத்தி உங்ககிட்ட குறை சொல்லுவேன், நீங்க என்ன மாத்துங்கன்னு சொன்னேன். அந்த காலை வேளையிலிருந்து கர்த்தர் என்ன மறுரூபப்படுத்தினார். அந்த என்கவுண்டர் என்னை மாத்திருச்சு. ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் நினைக்கிறாங்க ஆண்டவர் உங்களை சந்திச்சா நல்ல காரியம் தான் பேசுவாரு. இது கூட பேசுவார், கேட்க நல்லா தான் இருக்காது, ஆனா கேட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. நான் கேட்டேன், நான் நல்லா இருக்கேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நான் ஊழியத்துக்கே வந்த, முழு ஊழியத்துக்கு. அது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு அழைப்பு இருக்கிற விஷயத்தையே என்கிட்ட சொல்லல. உங்களுக்கு தெரியுமா, God hidden my calling for many years. You know why? There was a pride. ஒரு ஆவிக்குரிய பெருமை எனக்குள்ள இருந்திருக்கு, எனக்கு தெரியாது. ஒரு ஏர்லியாவே பாஸ்டர் ஆயிருந்தேன்னு வச்சுக்கீங்க, அந்த சர்ச் என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல, ஏதாவது பண்ணியிருப்பேன். ஆனா கர்த்தர் என்ன சரிப்படுத்தி சபையை கையில கொடுத்ததுனால நீங்க கர்த்தர் அழகா அந்த சபையை கட்டுறாரு. So God is more interested in you compared to your ministry. நிறைய பேர் ஊழியத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, வாழ்க்கையை சரிப்படுத்த மாட்டீங்க. ஆண்டவர் சரிப்படுத்த நினைக்கிறது ஊழியத்துல உங்களை. You are his target, not your ministry. நான் எப்போதும் சொல்ல, ஒரு ஊழியத்துல ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாலும் ஒருத்தனை ரிப்ளேஸ் பண்ணிடுவேன். கணவன் மனைவி ஊழியம் செஞ்சுக்கிட்டு மனைவி சரியில்லை, ஊழியம் போய் பிரச்சனை வந்துச்சுன்னா மனைவினா எனக்கு ரிப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியாது, கணவன்லாம் என்னால ரிப்ளேஸ் பண்ண முடியாது. So I always tell my people, God is more interested in your life. If your ministry is going to affect your family, leave the ministry down and go and serve your family. உங்க குடும்பத்துக்கு போய் முதல்ல ஊழியம் செய்யணும்னு சொல்லிடுவேன். So இது ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தினால் அடுத்து அவன் என்ன செய்வான், அவன் தேவனை ஆராதிக்கிற மனுஷனா மாறிடுவான். Automatically become a worshipper. Notice what the people of Israel did. கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க? 2 Chronicles 7:3 எடுத்து வாசிங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தல வரிசை மட்டும் தரையிலே முகக்குப்புற குனிந்து
பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். When the presence of God comes, God will humble you to worship Him. ஏன் இன்னைக்கு நம்மளால கர்த்தரை ஆராதிக்க முடியல? எங்க பாருங்க. Why you cannot worship God? Because there is no holiness in your life. There is no fear of God. There is no stability in your life. So you don't have சரக்கு இல்ல உங்ககிட்ட. கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய காரியங்கள் இங்க இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை பார்த்தோம் முகப்புற விழுந்துட்டாங்க. ஆனா இப்ப எல்லாரும் முன்னுக்கு தான் விழுகுறாங்க. ரொம்ப பேர் முன்னுக்கு விழுறதுல நான் பாக்குறது பைபிள் ஃபுல்லா நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். முன்னுக்கு விழுந்த ஒரு ஆளை நான் பாக்குறேன் இது வரைக்கும். I did a research on that. ஏன்னா நிறைய காரியம் நடக்குது. விழுறதுனால தப்புன்னு நான் சொல்றப்பா. நான் பைபிள்ல என்ன சம்பவம் நடந்துச்சு நான் செக் பண்ணி பார்க்கும்போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வரைக்கும் இப்படி விழுந்தவங்களை தான் நான் பார்த்திருக்கேன். அப்படி விழுந்தவங்களை நான் பார்க்கல. மேபி பேய் பிடிச்சவங்க வேணா அப்படி விழுந்துருக்கலாம், பிசாசு அலைக்கலத்தி போகலாம். ஆனா சும்மா சும்மா விழுவாதீங்க. கையை வச்சு விழுந்து புது புண்ணா விழுவாதீங்க. ஏன்னா நான் சொல்ல நீ விழுந்து எந்திரிச்சு நீ மாறலன்னு நீ விழுவாது, நின்றுகிட்டு இருந்துச்சு. எதுக்கு விழுவுற? சும்மா சும்மா உன்னை தூக்குறதுக்கு 2 பேரு. அது என்ன கிமிக்கா மேஜிக்கா பண்றீங்க? அதெல்லாம் தேவையில்லை. All that no need. You can stand. Still the presence of God can touch you. So இங்க கர்த்தருடைய பிரசன்னம் ஒருத்தர் வாழ்க்கையில வந்துச்சுன்னா அதோட அடுத்த அடையாளம் என்ன தெரியுங்களா? They will start to worship God. They will start to give the glory back to God. கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சிருக்காங்க. Worship is response to God's presence. Is all consuming holiness and His glory. கர்த்தருடைய மகிமை நம்முடைய பிரசன்னம் மத்தியில வரும்போது, கர்த்தருடைய பரிசுத்தம் மத்தியில வரும்போது, கர்த்தருடைய மகிமை மத்தியில வரும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருக்குரிய கனத்தை துதியின் மூலமாய் கொடுத்தது. We must worship Him for who He is. Amen. Praise the Lord. Worship is expressing our love to God for who He is, what He said and what He is doing. ஆராதனைனா என்னங்க? தேவனை நேசிக்கிறபடினால் அவர் அன்புள்ளவர் என்பதற்காக நான் அவரை ஆராதிக்கிறேன். அவர் சொன்னதை செய்கிறபடினால் நான் அவர் ஆராதிக்கிறேன். அவரின் வாழ்க்கையில செய்கிற நன்மைகளுக்காக அவரை ஆராதிக்கிறேன். வர்ஷிப் பண்ணும்போது கூட ஏன் வர்ஷிப் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்ஷிப் பண்ணுங்க. பாஸ்டர் பாட்டு பாட சொன்னாங்க கையை தட்டிடாதீங்க. நாலேஜ் இருக்கணும். எதை செஞ்சாலும் அதை ஏன் செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா இட்ஸ் வெரி குட். இல்லைன்னு சொன்னா கூட்டத்தோட கோயிலா போகும். அது வேண்டாம். வேதம் சொல்லுது அவர் யார்? அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் செய்கிற நன்மையான காரியங்களுக்காக நான் அவரை துதிக்கிறேன். அந்த நாலேஜ் இருக்கணும், அந்த அறிவு நமக்குள்ள இருக்கணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இதை பார்க்கும்போது அவர் யார், அவர் சொன்னதை செய்தார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க? துதித்தார்கள், ஆராதித்தார்கள். They gave back the glory back to God. So if you are a person filled with the presence of God, first you will live a holy life. Second, you will become a worshipper. How is your worship life? உங்க ஆராதனை வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? நான் உங்களை பாட்டு பாட சொல்லல, நான் ஆராதிக்கிறது பத்தி பேசுறேன். Singing song and worship is not the same. Worshiping is pouring out your heart to God for who He is. Can you do that? உங்களால அதை செய்ய முடியுதா? In genuine worship, the warmth of God's presence is felt. உண்மையிலே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். The cleansing of God's forgiveness is offered. உண்மையா கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற சாக்கியத்தை அந்த இடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். The burning of God's purposes are revealed. உண்மையா தேவனை ஆராதிக்கும் போது எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்ற சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். The purpose of your creation will be revealed. The flame of God's power is displayed. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல வெளிப்படும். ஏன் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் வந்து கர்த்தர் பேசுவார். So we know God is there because the voice of God is there. So how is our gathering? How is our life? How is our worship? Can you see all these things happening in your life? இந்த காரியம் நடக்குதா? இல்ல நீங்க வந்து ரிலிஜியஸ் கிறிஸ்டியனா சர்ச்சுக்கு வந்துட்டு போறீங்களா? ஒரு பாட்டு, ஒரு காணிக்கை, 2 கைத்தட்டு, ஒரு பிரசங்கம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டு ஆமீன் சொல்லிட்டு போறீங்களா? இல்ல அர்த்தமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றீங்களா? தேவனை எதிர்பார்க்கிற வாழ்க்கை இருக்குதா? உண்மையிலே ஆராதிக்கிறோட வாழ்க்கையில இந்த 4 காரியம் இருக்குது. தேவ பிரசன்னத்தை உணரணும், தேவனுடைய பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், தேவன் எதற்காக அழைத்தார் என்ற சித்தத்தை அறிந்து கொள்ளணும், கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் உங்க கண்ணால பார்க்கணும், தேவனுடைய சத்தத்தை தெளிவா கேட்கணும். இதெல்லாம் நடக்கலைன்னா செக் பண்ணிக்க.
உங்களை கொண்டேன் பண்ண வரல, உங்களை எச்சரிக்கை தான் வந்திருக்கிறேன். கேர்லெஸ்ஸா இருக்காது. ஏன்னா நாட்கள் பொல்லாதவர்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது கடைசி காலங்க. இயேசுவோட வருகை ரொம்ப சமீபம். நீங்க நினைக்கிறத விட சமீபம். Let me tell you, the stage is already set for his coming. எப்ப வேணாலும் வரலாம். ஆனா நீங்க ஆயத்தமா போகிறதுக்கு? நாளைக்கு வாங்கப்பா, நாளான்னைக்கு வாங்கப்பா, நீங்க அவருக்கு டேட் குறிக்காதீங்க. அவர் எப்போ வர்றாரு அவருக்கே தெரியாது. ஆனா ரொம்ப பேர் டேட் குறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ்கே தெரியாது ஜீசஸ் எப்போ வர போறாரு. only the Father knows. But human beings are already putting dates when Jesus will return. Definitely is coming, but nobody knows. My job and your job is to prepare ourselves. மனவாட்டி ஆயத்தமாகணும், திருச்சபை ஆயத்தமாகணும். ஆயத்தமாகணும்னா என்ன? பரிசுத்தமா வாழணும். கரை நிறையற்ற மனவாட்டி திருச்சபைக்கு தான் அவர் வராரு. எல்லாருக்கும் வர கிடையாது. நீங்க சபைக்கு வரதுனால பரலோகம் போக முடியாது. நான் சொல்லிடுறேன். இப்பே பாஸ்டர் எஸ்தர் என்னதான் சர்டிபிகேட் கொடுத்தாலும் பரலோகத்துல செல்லாது. நினைக்காதீங்க பிரேஸ் அடோனாய்க்கு வந்ததுனால பரலோகத்துல உங்களுக்கு ஒரு கேட்டு திறந்துருக்கணும். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவருக்கு இந்த பூமியில சரியான உறவு இல்லைன்னா நீங்க பரலோகம் போக முடியாது. பரிசுத்தமாக போக முடியாது. கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, பிரசனத்தை உணரல, தேவ சித்தத்தை அறியாம இருந்தீங்கன்னா போக முடியாது. சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போகாதீங்க. Know your calling, know your purpose and fulfill that for God. Amen. Praise the Lord. People who are right with God long to meet God in worship. தேவனை அதிகமாக அவனோட இருதயம் வாஞ்சிக்குமா? கர்த்தரோட உண்மையான உறவுல இருக்கிறவங்க சபைக்கு வரும்போது எப்ப ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க, எப்ப கர்த்தரை துதிக்கலாம்னு வெயிட் பண்ணுவாங்க. சில பேர் எப்ப ஆரம்பிப்பாங்க, எப்ப முடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணுவாங்க. ரொம்ப அறுக்குறாங்க, ரொம்ப நேரம் பாடுறாங்க. அப்படி இருக்குதா? ஐயோ நேரம் பத்தல, இன்னும் கர்த்தரை ஆராதிக்கலாம்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுதா? That will show you whether you are right with God. அது சொல்லிடும் நீங்க கர்த்தர் கூட சரியா இருக்கிறீங்களா இல்லையா. ஆராதனை விரும்புறீங்களா வெறுக்கிறீங்களா, அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். Amen. Praise the Lord. They know that worship does leads an encounter with God. நம் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, I was only ordinary church member then. I think about I was Pastor Mabel's church. I think I was in my late 20s, married already. இந்த மாதிரி முன்னுக்கு தான் உட்காந்துருப்பேன். எங்க பாஸ்டர் வந்து ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. I love to worship God. நான் முன்னுக்கு தான் உட்காருங்க அப்பே யங் ஏஜ்ல. As she was worshiping, tonguesல பேசிக்கிட்டே இருக்கணும் அந்நிய பாஷையில. சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு கீழே இறங்கி வந்து என்னை பார்த்து கேட்கிறாரு, மோனிகா did you see anything while you were worshiping அப்படின்னாங்க. No pastor, I closed my eyes already அப்படின்னா. நான் எப்போதுமே ஆராய்ச்சி கண்ணை மூடிடுவேன், எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் பிடிக்காது. அவங்க சொன்னாங்க, ஆமாவா நான் பார்த்தேனே அப்படின்னாங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீ ஆராதிக்கும் போது தேவதூதர்கள் மேல இருந்து கீழே இறங்குறது ஏறுறதுமா இருந்தாங்க. You see, when you worship, you will have an encounter with the God of heaven. Worship is very important. It will change your life. How do you worship? You have an encounter with God. ஆராதனையில தேவனை சந்திக்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கர்த்தரை தொடுதலை உணர்ந்திருக்கிறீங்களா? இல்ல சும்மா வந்து ரெண்டு பாட்டை பாடிட்டு போறீங்களா? உங்களை நீங்களே செக் பண்ணிக்க உங்களோட ஆராதனை எப்படி இருக்கு. ஹalleluya. Do you long to encounter God's in worship? இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னையை தொடணும், கர்த்தரை என்னை நிரப்பணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், அந்த ஆர்வத்தோட வரீங்களா? இல்ல சர்ச்சில் ஒரு ஆராதனை நேரம் 30 நிமிஷம் இருக்கு நம்ம ஆராதிப்போம் வரீங்களா? ஆண்டவர் ஆராதனை நேரத்துல உங்களை தொடர்றதுக்கு ஆசைப்படுறாரு, உங்களோட பேச ஆசைப்படுறாரு, தன்னை வெளிப்படுத்த ஆசைப்படுறாரு. நீங்க அந்த டீப் வர்ஷிப்புக்குள்ள போனாதான் பாருங்க. நீங்க பழைய ஏற்பாட்டில் மோசையோட கூடாரத்துல பாத்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்குது. வெளிஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். Outer court, holy place, most holy place. The Shekinah glory comes inside the most holy place. Worshipலயும் 3 இடம் இருக்குது. நம்மளோட பாவங்களை அறிக்கை செய்து நம்ம சரிப்படுத்தி உள்ளுக்கு வந்து கர்த்தரை நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த தேர்ட் ஹெவனுக்கு நம்ம போவோம். நிறைய பேர் சபைக்கு வரும்போது அந்த இடத்துக்கு போறதே கிடையாது. நீங்க சபேஷ்லே ஆண்டவரை தொட்டுட்டு போயிடுறீங்க. ஆண்டவரை தொடுற வரைக்கும் நீங்க ஆராதனையில வெயிட் பண்றது கிடையாது. அதனால உங்க வாழ்க்கையில மாற்றம் வர மாட்டுது. சொல்றது விளங்குதுங்களா? அது வரைக்கும் போகணும். அந்த ஷெக்கினா மகிமையை தொடுற வரைக்கும், அதை தொட்டு அது என்ன தொடுற வரைக்கும் நீங்க உள்ளுக்கு போகணும். பாஸ்டர் சூப்பரா இன்னைக்கு வர்ஷிப் எடுத்தாங்க. ஆமென். எங்க சபையிலாம் வாலிபர்கள் தான் எடுப்பாங்க. இந்த சபையில தான் இந்த வாலிபஸ்திரி எடுத்ததை நான் பார்த்தேன். அவங்களுக்கு பெரிய கருத்தை கொடுக்கும். How much more you people should be worshiping God? How much more you should bring the
அங்க போனாதான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். Worship is a very powerful tool for God to reveal himself. ஆனா நிறைய பேர் அங்க போக மாட்டீங்க. செகண்ட் லெவல் போயிட்டு பின்னுக்கு வந்துடுறீங்க. நீங்க தோடுறீங்க, அவர் தோடுறதுக்குள்ள நீங்க வெளியில வந்துடுறீங்க. இப்ப பைபிள் படிக்கிற மாதிரி பைபிளை வாசிப்பீங்க, வாசிச்சுட்டு மூடி வச்சுட்டு வந்துடுறீங்க. அதே பைபிள் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு உட்கார மாட்டீங்க. கம்யூனிகேஷன் இஸ் 2 way, not 1 way. நானே பேசிக்கிட்டு இருந்தா பைத்தியக்காரி இல்லையா? நான் பேசுறது கேட்டு ஒருத்தவங்க மறு உத்தரவு கொடுத்தாலும் கம்யூனிகேஷன். பைபிள் படிக்கும் போது நான் படிக்கிறேன், அந்த பைபிள் என்ன படிக்கும் உங்களுக்கு தெரியுமா? The Bible reads you. So when you read the Bible, you must give some time for the Bible to speak back to you, to communicate with you. But we only take one step. We read and then we close the Bible and walk away. We don't allow God to speak to us. That is the reason your Christian life is so boring. Because you don't have a tangible touch of God in your life. அந்த அனுபவம் இல்லாதவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு போர் அடிச்சு போகுது. ஆனா நீங்க அந்த 2வது 3வது வானத்துக்குள்ள போய் கர்த்தரோட வார்த்தைக்கு காத்திருந்து அவர் பேசுறத கேட்டுட்டீங்க, நீங்க மாறாம இருக்கவே முடியாது. கன்ஃபார்மா மாறிடுவீங்க. ஏன்னா ஆண்டவர் வார்த்தை உங்களை மாத்திடும். The power of God will totally transform you. So உங்களோட வாழ்க்கை எப்படி, உங்களோட ஆராதனை இன்னைக்கு எப்படிங்க இருக்குது? Does your heart seek to respond to God's glory, greatness and goodness? Do you really desire God to touch you in your worship? ஆராதிக்கிறவே நான் கர்த்தர் என்னை தொடணும், கர்த்தரை என்னை நிரப்பணும், நான் கர்த்தரை நான் பார்க்கணும், அந்த ஒரு 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 இருதய வாஞ்சியோட அங்க நிக்கிறீங்களா? இல்ல நீங்க பாட்டு பாட வந்திருக்கிறீங்களா? நீங்க ரொம்ப நல்லவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. பாவமா தான் உங்களை பார்க்க இருந்தாலும் சொல்லுங்க. இதெல்லாம் God is just stirring your heart to check your heart, the condition of your heart. You're spending with God. சரிப்படுத்துங்க. அதுதான் கர்த்தர் சொல்றார். 3வது, தேவ பிரசன்னத்துல ஒரு மனுஷன் இருந்தா it leads you to become a witness for God. This is very very important. உண்மையிலே கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கக்கூடிய மனுஷன் ஒன்னாவது பரிசுத்தமா வாழ்வான். 2வது கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனா மாறுவான். 3வது அவனுக்குள்ள இருக்கிற இயேசுவை வெளியே கொண்டு போயிடுவான். They will start to witness about Jesus. They will start to talk about Jesus. எப்ப கடைசியா இயேசுவை பத்தி பேசுறீங்க? ஹலோ, எப்ப கடைசியா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட, உங்க சொந்தக்காரங்க கிட்ட, உங்க நேபர் கிட்ட, உங்க கலீக் கிட்ட இயேசுவை பத்தி எப்ப கடைசியா பேசுறீங்க? என்ன அப்படி மறைச்சு பாக்குறீங்க? பயமா இருக்கு. எப்ப பேசுறீங்க? பேசுறேன்னா எங்கேயோ கோளாறு இருக்கு நம்மளுக்கு. ஒரு பரிசுத்தம் இல்ல அப்படின்னு சொன்னா கர்த்தரை சரியா நீங்க ஆராதிக்கல, உங்க இருதய கர்த்தரோட சரியா இல்லாம இருக்குது. So you don't know what is the purpose of your calling, so you don't spread the gospel. You think coming to church and going to house is enough? You are called to preach the gospel. Don't say it is pastor's work. It is not the pastor's work. It is the work and call of each and every individual who is washed by the blood of Jesus and who are called unto the light. எல்லாருமே விழுந்த கடமை. அப்ப 3வது காரியம், it leads you to become a witness for God. The nature of fire is to purify and to consume. Its nature is also to spread. கர்த்தருடைய அக்கினி நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய பரிசுத்தப்படுத்தும், நம்முடைய பாவத்தை சுட்டெரித்து போடுறது மாத்திரமல்ல, நமக்குள்ள வந்த அக்கினியான தேவனை அது ஸ்ப்ரெட் பண்ணும். நம்ம மூலமா அவர் வெளியில போக ஆசைப்படுவார். நிறைய பேர் ஜீசஸ பொட்டியில போட்டு ஹார்ட் போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க, வெளியே விடவே மாட்டேங்கிறார். ஆமா தானே சொல்ல மாட்டேங்கிறாரு ஜீசஸ் பத்தி. ஐயோ பாஸ்டர் பத்தி தப்பா பேசிடுவாங்க. ஐயோ எனக்கு ஒரே வெக்கமா கூச்சமா இருக்கும் பாஸ்டர். ஆனா ஊருக்கு அதை பேச சொல்லுங்க, ஒண்ணு வராது. நல்லா வாயி திறந்து விட்ட பைப்பு மாதிரி வரும். இயேசுவை பத்தி பேச சொல்லுங்க, ஐயோ வெளிஷாளரை பத்தி பேசக்கூடாது, பிடிச்சிடுவாங்க, போட்டுடுவாங்க. உங்கள் கர்த்தர் அழைத்த முக்கியமான அழைப்பு இயேசுவை பத்தி வெளியே போய் பேசுங்க. சாட்சி சொல்லியே ஆகும். உங்க மேல விழுந்த கடமை. அவங்க உங்களை பிடிக்கிறோ பிடிக்கல, இட்ஸ் none of your business. Your call and your responsibility is to preach the gospel. If you are really consumed by the fire of God, you will be a witness in the world. நீங்க இந்த உலகத்துல கர்த்தருக்கு சாட்சியா இருப்பீங்க. God not only wants His presence to consume us, resulting in our worship, He also wants His fire to spread into the hearts of others. உங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த தேவ அக்கினி மற்றவர்களிடத்தில் அதே பரவி போகணும். உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவின் செய்தி மற்றவர்களிடத்தில் பிரசங்கிக்கப்படணும். எத்தனை பேர் இயேசுவை பத்தி பேசுறீங்க? நீங்க நிறைய பேர் இவாஞ்சலிசம் செய்யறதே கிடையாது பாஸ்டர். நான் இதுவரைக்கும் இவாஞ்சலிசம் செய்யறேன். இதுவரைக்கும் நான் போய் ஆளுங்களை ஏற்றிட்டு வருவேன் சர்ச். I love to do that. I love to spread the gospel
I love to bring people in my own car. Just because I am a pastor, it doesn't mean I don't need to preach. I still need to preach. நான் இன்னும் என்னோட சுவிசேஷ ஊழியத்தை நான் இன்னும் செய்யல. உங்களை எத்தனை பேர் இது செய்வீங்க? Right? An intimate connection exists between worship and witnessing. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படுறானோ, முதலாவது அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான், இரண்டாவது பரிசுத்த தேவனை அவன் தரிசிக்கிறான், மூன்றாவது தரிசித்த தேவனை அவன் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சான். இது மூணு உங்க லைஃப்ல கான்கரன்ட்லி நடக்கணும். மூணு டெய்லி இருக்கணும். சில பேருக்கு சண்டே இருக்கும், சில பேருக்கு கிறிஸ்மஸ் இருக்கும், சில பேருக்கு நியூ இயர் வரும், சில பேருக்கு ஈஸ்டர் வரும், சில பேருக்கு குட் ஃப்ரைடே வரும். ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன் சில பேர் அப்பதான் ஜீசஸ் பத்தி வெளியில போய் சொல்லுவாங்க. ஜீசஸ் ஃபெஸ்டிவல் காட் கிடையாது, இட்டர்னல் காட். Daily you have to preach the gospel to people. That is your calling. Amen. Praise the Lord. Worship produces a desire in us to tell others about Christ. ஏன் நான் அதிகமா worship பத்தி பேசுறேன்னா, நான் worship பண்ணும்போதுதான், ஆராதிக்கும் போதுதான் தேவன் யார் என்று அறிக்கை செய்றீங்க. உங்க கடவுள் யாருன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். உங்க பாடல் வரிகள் கடைசியில் ஒரு பாட்டு பாடுங்களேன்னா, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே அப்படி சொல்லிட்டு பாருங்க. கழுதை போல என்னை எழும்ப செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க. அப்ப உங்க தேவன் யாருன்னு அந்த பாடல் வரிகள் உங்களுக்கு சொல்லும். இந்த சத்தியத்தை நீங்க போய் உங்க ஆண்டவர் யாருன்னு வெளியில சொல்லணும். உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆராதனை கொடுக்கல. இந்த ஆராதனை தேவனை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும். So your worship must motivate you to go and spread the gospel, not keeping Jesus inside. Spread Jesus. பாக்குற இடத்துல இயேசு 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 என்ற நாமம் எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Amen. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு பாருங்க, தமிழர்களுக்கு மட்டும்தான் ஜீசஸ் பத்தி பேசுவாங்க. ஏன்னா ஜீசஸ் இந்தியன் ஜீசஸ் அப்படியா? எல்லா பாஷைக்காரருக்கும் எல்லா மொழிக்காரருக்கும் இயேசு கடவுள். நாய்க்காரனோ சீனனோ வெள்ளக்காரனோ கருப்பனோ காட்டு மனுஷனோ அவனுக்கு உயிர் இருக்கு, அவன் இயேசு பத்தி பேசணும். ஒருவேளை உங்களோட கம்பெனில ஒரு ஓராங்கஸ்லி இருக்கிறாங்க, எப்படி சொல்லுவீங்க? என்ன ஒரு ஓராங்கஸ்லியை கண்டுபிடிங்க. அதுக்கு மலாயோ இங்கிலீஷோ தெரிஞ்சுன்னா இயேசுன்ற ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருங்க. You have to preach the gospel. That is the most important thing. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். என்னோட கூட 2 நாளாகவும் 7:14 எடுத்துக்கொள்ளுங்க. 2 Chronicles 7:40. இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனம் நினைக்கிறேன், ஆனா செய்ய மாட்டோம். வாசிங்க பாஸ்டர். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், people who are called by name. நான் யார சொல்றாரு? உங்களை என்ன சொல்றாரு? We bear the name of God. நம்ம தான் கர்த்தருடைய நாமத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். என்கிட்ட சில குணாதிசயங்கள் இருக்கு, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். There is some conditions because you are bearing the name of Jesus. You have to do certain things. என்ன செய்யணும்? ஒன்னாவது என்ன செய்யணும்? தங்களை என்ன செய்யணும்? தாழ்த்தணும். You must humble yourself. Check. இதெல்லாம் சொல்றோம், உங்களை செக் பண்ணுங்கன்னு சொல்றேன். You can't bear the name of Jesus if you don't humble yourself. You will defile the name of Jesus. Instead of humility, pride will enter you. Right? தாழ்மை என்ன வந்துரும்? பெருமையும் எருமையும் வரும். ஒருமையும் நம்மளுக்கு வர வேண்டாம், தாழ்மை மட்டும் இருந்தா போதும். அப்ப அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் முதலாவது என்ன இருக்கணுமா? humbleness இருக்கணும், humility இருக்கணும், தாழ்மை. அப்புறம் ஜெபம் பண்ணி. ரெண்டாவது என்ன செய்யணும்? எப்ப செய்யணும்? ஜெப கூட்டத்துல வந்து செய்யணும். ஆமா தானே? வாரத்துக்கு வந்து எங்க பாஸ்டர் ஜெப கூட்டம் வைக்கிறாங்க. எங்க சர்ச்சில் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறேன். நினைப்பேன், நீங்க நினைக்கலாம் இந்த பாஸ்டர் போஸ்டிங் நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க, இதை பத்தி கவலையே இல்லை. சில பேர் என்ன, சில ப்ரே மீட்டிங்கே வரமாட்டாங்க. அவங்க கீழே விழுந்தா பாஸ்டர் எனக்கு ஜெபிச்சிருங்க, என் பிள்ளைக்கு மயக்கம் வந்தா பாஸ்டர் எனக்கு ஜெபிச்சிருங்க, புருஷனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தா பாஸ்டர் ஜெபிச்சிருங்க. நான் வந்து உங்க வேலை காரியங்க. ஐ எம் நாட் யுவர் சர்வன்ட், ஐ சர்வ் காட். அப்ப இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீங்க என்னைக்கு சபையில வந்து மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் சபை உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்றேன். ஏங்க ஜெபத்துக்குலாம் பிச்சை எடுக்கிறீங்க? Why are you begging for prayer? Prayer is inside your mouth, it is inside your heart, and you got to pray daily. Prayer is a communication with God. You speak to God, you communicate with God, you intercede. ஆண்டவரோட முதல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்.
ஜெபம் இருக்கணும். ஆண்டவர் சொல்ற தாழ்த்தினா மட்டும் பத்தாது. இன்னொரு காரியம் சொல்றேன், உங்க லைஃப்ல ஜெபம் இல்லைன்னா உங்களுக்கு தாழ்வு இல்லை. You are a prayerless person. You are a person without humility. ஏன்னா அதனால இந்த வசனம் தாழ்மையில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. The sign of humility is prayerfulness. When you choose not to pray, you don't have humility. You understand what I am telling you? So if you want to humble yourself, show it by action, by praying. ஆண்டவர் சொல்றாரு, தாழ்ந்துங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் என் முகத்தை தேடி. எப்படி ஆண்டவர் முகத்தை தேடுறது? எந்த ஊர்ல போய் தேடலாம்? இல்ல இப்பதான் AI வந்து இருக்குது, இன்டெலிஜென்ஸ். என்ன இன்டெலிஜென்ஸ்? AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தேடிடலாமா ஜீசஸ் முஞ்ச? How can you search for God's face? ஆண்டவர் முகத்தை தேட முடியுமா? சொல்லுங்க. தேட முடியாது. பிரதர் முடியுமா? அங்கிள் தேட முடியுமா ஆண்டவர் முகத்தை? யார் சொன்ன தேட முடியாது? ஆண்டவரோட முகம் வேதாகமத்தில் இருக்கு. This Bible is a mirror where you can see your face, you can also see God's face. முகத்தை தேடி சும்மா சொல்லல. ஆனா நம்ம முகத்தை எங்க தேடி இருக்கிறோம்? டிக்டாக்ல தேடுவோம், Facebookல தேடுவோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தேடுவோம், உங்களோட இன்ஸ்டாகிராம்ல தேடுவீங்க, எல்லாத்துலயும் தேடுவீங்க. ஆனா ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அதை நீங்க தேட மாட்டீங்க. இங்கதான் ஆண்டவரோட முகம் இருக்கு. ஆண்டவர் யாரு? இங்கதான் இருக்குது. இதை தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா அவர் யாரு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப ஒன்னாவது தாழ்த்தணும், ரெண்டாவது ஜெபம் பண்ணணும், மூணாவது வேதத்தை வாசித்து தியானிக்கணும் டெய்லி. அப்பதான் ஆண்டவர் அவர் யாருன்னு வெளிப்படுத்துவார், ஆண்டவர் நீங்க யாருன்னு வெளிப்படுத்துவார். மீரர்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? எப்போதுமே நம்ம கண்ணாடி பார்க்கும்போது முகத்தில் உள்ள அழகான இடத்தை நம்ம பார்க்க மாட்டோம். எங்க அசிங்கமா இருக்குன்னு தெரியும், எங்க வந்து தச்சா தேவை. இப்ப நாங்க வரும்போது கூட மழையில நினைச்சிட்டோம், கொஞ்சம் கடையில இறங்கி பசியாகிட்டு இருக்கும், லேசா பிள்ளைங்களா சொன்னாங்க, டச்சா பண்ணிக்கீங்க. நானே சொல்லிட்டேன், ஏன்னா சபைக்கு போறோம், கொஞ்சம் அடக்கொடக்கமா போனோம், அழகா போகணும். தச்சா, ஏன்னா எந்த இடத்துல அழகு குறையுதோ அங்க தச்சா. அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்ககிட்ட உள்ள அழகோடத்தை இந்த பைபிள் காட்டும், அதை எப்படி அழகுபடுத்துறதுன்னு இந்த பைபிள் காட்டும். அதனால முகத்தை தேடி, என்னையும் பாரு உன்னையும் பாருன்ற கர்த்தர் உன்னோடு பேசுகிற இடம் தான் வேதாகும். இதை எப்ப செய்யணும்? வாரத்துக்கு ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்க, அதை கேட்டுப்போம். அப்புறம் அவங்க வேற ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அதை நம்ம எப்படியா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவோம். பிச்சை எடுக்காதீங்க. இதெல்லாம் கையிலே சாப்பாடு இருக்கு, நீங்களே சாப்பிடுங்க. சாம்பார், கோழிக்கறி, ஆட்டு இறைச்சி, பிரியாணி எல்லாம் இதுக்கு தான் இருக்கு. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு வேண்டிய சாப்பாடு இது. முகத்தை தேடு. Daily read the Bible. God wants to speak to you on a daily basis, not on a yearly basis. அப்புறம் இது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். ஏன் ஆண்டவர் முகத்தை தேடினோட பொல்லாத வழியை பத்தி பேசுறாரு? ஏன்னா இந்த முகம் சொல்லிரும் உங்ககிட்ட என்ன பொல்லாத வழி இருக்கு. This Bible will tell you where is the sin hiding in your life, where you have gone wrong, where you need to change, where you need to turn. எங்க ஒண்ண மாத்திக்கணும், எங்க பாவம் ஒளிஞ்சு கிடக்குது, எந்த இடத்துல தவறு செய்யறேன்னு வேதாகமம் இந்த கண்ணாடி காட்டிடும். அதை காட்டும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பு. ஓகே, ஆண்டவர் சொல்றாரு, உன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நல்லா கவனிங்க, இந்த பேசேஜை நீங்க படிக்கும் போது எப்ப ஆண்டவர் கேட்கிறாரு உங்க ஜெபத்தை? நீங்க போய் முட்டிக்கால் போட்டோட அவர் இறங்கி வந்துருவாரோ? கண்டிஷன் வச்சிருக்கிறார், சில காரியம் செய்யணும். Because you bear the name of Jesus, first you must humble, second you must pray, third you must read the Bible, fourth when the Lord convict of your sin you must confess your sin and let go of your sin. இந்த 4 காரியங்கள் உங்க ஜெப அறையில நடக்கும்போது தான் உங்க ஜெபமே சிலிங்க தாண்டும். அதற்கு தாண்ட நீங்களே விஷயம் ஆயிருவீங்க. நான் சொல்லிட்டேன், நான் ப்ரே பண்ணிட்டேன், ஆண்டவர் கேட்டுட்டாரு. அதுல நீங்க ஒரு ஜெபம், நீ ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக உங்களுக்கு கோடாவா கோடி நன்றி. ஆனா தாழ்மை இருந்திருக்காது, பைபிள் வாசிச்சிருக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ணிருக்க மாட்டீங்க, பாவத்தை அறிக்கை செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? உங்களை டிசீவ் பண்ணிட்டு அந்த வெளியில வருவீங்க. உங்களோட ஜெபம் கேட்கப்படுறதுக்கு இந்த 4 காரியம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹியூமிலிட்டி, பிரேயர், வேர்ட் ஆஃப் காட், ரிபெண்டன்ஸ். உங்களோட தனிப்பட்ட அறையில நீங்க கர்த்தர்கிட்ட போகும்போது இந்த 4 இல்லாம உங்களோட ஜெபம் இந்த சிலிங்க தாண்டாது, பரலோகத்திற்கு உங்களுக்கு பதில் வராது. நீங்க என்ன 40 நாள் உபவாசம் எடுத்தாலும் நடக்காது. நான் சொல்லிடுறேன், ஏன்னா கர்த்தர் வேதத்தின் பிரகாரம் கிரியை செய்கிறவர். He always work according to the word. He never bypass his word. அப்ப நீங்க கர்த்தர் கிட்ட போகும்போது இதெல்லாம் செய்யறீங்களா?
சொல்லுங்க, உங்களை தாழ்த்துறீங்களா? ஒரு நாளும் ஜெபிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கிறீங்களா? ஆவியானவர்களோட பாவத்தை குற்ற உணர்த்தும் பொழுது பாவத்திற்கு மனம் திரும்புறீங்களா? அறிக்கை செய்றீங்களா? விட்டு விடுறீங்களா? இதெல்லாம் செய்யாம சும்மா போய் அழப்பாருங்க ஆண்டவர் கிட்ட, ஒண்ணு நடக்காது. So there is a condition for God to answer your prayers. Amen. Praise the Lord. So ஆண்டவர் சொல்றார், அவர் நான் கேட்டு முதல்ல என்ன செய்வார்? நம்ம பாவத்தை மன்னிப்பார். நல்லா கவனிங்க, நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அறிக்கை செஞ்சேன், ஏன் பாவத்தை மன்னிச்சுட்டேன். ஒரு கிறிஸ்தவன் ஒரு திருச்சபை மனம் திரும்பும் போது அதோட பிரதிபலனை யார் வந்து ருசிச்சு பார்ப்பாங்க தெரியுமா? தேசம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. ஒரு திருச்சபை ஒரு கிறிஸ்தவ மனம் திரும்பும் பொழுது தேசத்துக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். அப்ப இந்த தேசத்தோட ஆசீர்வாதம் யார் கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க. இந்த தேசத்தோட ஆசீர்வாதத்தை, தேசத்தோட தலையெழுத்து யார் கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு? உங்க கையில கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்க வேதத்தை எழுதல, நீங்க ஜெபிக்கல, நீங்க தாழ்த்தல, நீங்க மனு திரும்பலனா இந்த தேசம் முட்டிச்சோரா போயிடும். நம்மளே கெடுத்து போட்டுருவோம் நம்ம தேசத்தை. அப்ப நம்மளுடைய ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது நீங்க நினைக்கிறீங்க பிரதர்? ஒரு தேசத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை நம்ம கையில இருக்குது. உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கீங்கன்னா என்னோட கேள்வி. How is your life? You got a very great calling in your life. You can change the course of the history of Malaysia by humbling yourself, by praying, by repenting, by doing what the Lord is telling you to do. God can change laws in this nation. இந்த தேசத்துல ஆண்டவர் சட்டத்திட்டத்தையே மாத்திடுவாரு. ஏன் மாத்த மாட்டாரு? ஏன் இருக்க யோசித்தா போது தெரியுமா? நீங்க சொன்னது எதுவுமே சபை செய்ய மாட்டேன், கிறிஸ்தவங்க செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் வராதப்ப தேசத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் தடை செஞ்சிருக்கேன். அப்ப பாருங்க, தேவ பிரசனத்தினால் ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டான பரிசுத்தமாய் வாழணும். இரண்டாவது, கர்த்தரை உண்மையா ஆராதிக்கணும். மூணாவது, தேவனுடைய செய்தியை வெளியில கொண்டு போகணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. தேசத்தை ஆசீர்வதிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? You must spread the gospel. For that your life must be a holy living. சாட்சியா இருக்கணும். சாட்சியா இல்லைன்னா என்ன ஆயிடும்? தேவனுடைய செய்தி வெளியில போகாது, ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, தேசம் ஆசீர்வதிக்கப்படாது. சோ நீங்க நல்லது செய்யலாம், கெட்டது செய்யலாம், நீங்க தீர்மானம் எடுக்கணும். ஆனா இன்னைக்கு கர்த்தரை நான் அனுப்புறது உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, set your life right with God. உங்க வாழ்க்கை சரிப்படுத்துங்கன்னு சொல்றதுதான் ஆண்டவர் என்ன அனுப்புறாரு. நீங்களாம் கெட்டவங்க நான் சொல்ல வர கிடையாது. நம்முடைய ஜேர்னில சில காரியங்கள் வந்துட்டு இக்னரன்ஸா இருக்கும், அறியாமை நிறைய இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணாமலே போறோம். ஹோலினஸ் செக் பண்ண மாட்டோம். நம்ம வர்ஷிப் பண்ணும்போது அது கரெக்டா நம்ம செய்யணுமா அதை செக் பண்றது கிடையாது. சத்தியத்தை சொல்லணும்னு சொன்னாரு, சொல்றோமா சொல்லலையா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் சொன்னதை எதையுமே நான் கேட்க மாட்டேன், ஆனா நான் கேட்டது ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும். அப்படிலாம் எதுவும் நடக்காது. Don't deceive yourself. Amen. So God is actually warning us. Check your life. திரும்ப உங்க வாழ்க்கைய நீங்க ஆராய்ந்து நிதானித்து அறிந்து திரும்ப வாழ்க்கை கர்த்தருக்கு சரியா ஒப்பு கொடுக்க சொல்றார். Amen. So conclusion, when one is right with God, they can't help but tell others about the glory, greatness and goodness of God. ஒரு மனுஷன் உண்மையிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவன்னா கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய நன்மையை பேசாம இருக்க முடியாது. அதான் அடையாளம். இப்ப நானும் எங்கேயாவது போன நான் எதை பேசுறேன்னு அந்த ஜீசஸ் வந்துருவாரு வாயில. எங்க சுத்தினாலும் அந்த கதை அங்க வந்துடும். ஜீசஸ் கதை தான் பேசுவேன், கடைசியில் அங்க வந்துருவேன். ஏன்னா என் கதையே அதுதான். என் கதையே இது, ஜீசஸ் தான் என்னோட கதை. அதை நான் பேசுவேன். உண்மையிலே நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா நீங்க யாரு கூட இருந்தாலும் யார் எது பேசினாலும் உங்க கதை ஜீசஸ் கதையா இருக்கும், வேற கதை பேசக்கூடாது. அதுல நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். whether you are dedicated. Witness of God is a natural outgrowth of one who is in love with God. நீங்க உண்மையிலே இயேசுவை நேசிக்கிறது உண்மைனா அந்த இயேசுவின் அன்பை பரிமாறணும், போய் சொல்லி ஆகணும். இந்த சபை இனி எவ்வளவு நாற்காலிகள் நிரம்பணும். யார் கொண்டு வருவா? நீங்க தான். 1 2 2 4 4 8 8 16 10 20 20 200. இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பவர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். நீங்க உள்ள உட்கார்ந்து இருந்தா நடக்காது, வெளியில போனீங்கன்னா நடக்கும். வெளியில உள்ள ஆத்மாவை கர்த்தர் உள்ள கொண்டு வருவார். அந்த அன்பு அவர்களை இழுத்து கொண்டு வரும். So you must desire, Lord, fill this church. இதெல்லாம் பத்தாது, வேற இடத்துக்கு நம்ம போகணும், நிறைய ஆத்மாக்கள் வரணும், நிறைய பேர் ரட்சிக்கப்படணும். அப்படியே ஜெபம் பண்ணி நீங்க உட்கார்ந்து இருந்தா ஒண்ணும் நடக்காதுங்க. வெளியில போங்க, உங்களுக்காக ஆத்மாக்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நீங்க கொண்டு வருவீங்க. Amen. Definitely God will use your church to multiply and grow this church. Growth இருக்கு கட்டாயமா. கர்த்தர் கட்டாயம் அதை செய்வார். Don't be contented with what you have. இருக்கிறத வச்சு திருப்தியா இருந்துடாதீங்க. ஊழியத்துல மட்டும் திருப்தி வரவே கூடாது. ஆண்டவரே இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் பணத்தை கேட்காதீங்க.
ஆத்துமாவாக இருங்க. Amen. Praise the Lord. So are you on fire for God? அதான் கேள்வி. நீங்க கர்த்தருக்கு அக்கினியா இருக்கிறீங்களா இன்னைக்கு? Are you fire for God? இருக்கிறீங்களா? என்ன அமைதியா இருக்கிறீங்க சொல்லுங்க. ஃபயரா வாட்டரா நீங்க? அக்கினியா இருக்கிறீங்களா தண்ணியா இருக்கிறீங்களா இன்னைக்கு? சோதிச்சு பாருங்க. அக்கினியா இருந்தா அதற்கான அடையாளம் இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னு சொன்னா மனம் திரும்புங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, வாஞ்சிங்க, கேளுங்க. ஆண்டவரை என்னை அக்கினியாய் மாற்றும் ஆண்டவர், என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரை. சொல்லுங்க, டேக் மீ அண்ட் யூஸ் மீ லார்ட், சேஞ்ச் என் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. இன்ன வரைக்குங்க, இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் செய்ய மறக்காத ஒரு ஜெபம், ஆண்டவரை என்னை மாற்றும். இன்ன வரைக்கும் நான் ப்ரே பண்றேன். இந்த மாற்றம் பார்த்தாது இன்னும் மாற்றும், இன்னும் மாறணும், இன்னும் மாறணும். இவங்களை மாத்து அவங்கள மாத்தலாம் நின்று போச்சு, என்ன மாத்தும்? இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெபத்தை நான் செய்யறேன். ஏன்னா நம்ம மாற 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 நான் கிறிஸ்துவின் சாயல் உள்ளுக்கு வரும். Amen. Praise the Lord. So a person who is right with God has a passion for God and compassion for others. Amen. கர்த்தருக்குள்ள அக்கினியா இருக்கிற மனுஷன், கர்த்தருக்குள்ள சரியா இருக்கிற மனுஷன், தேவனை குறித்த ஒரு பெரிய தாகம் இருக்கும் அவனுக்கு. Always have a passion, a hunger for God. அது மட்டும் இல்ல, they have compassion on the perishing souls. அழிந்து போகிற ஆத்மாக்கள் மீது மனதுருக்கம் வரும். அதான் அடையாளம். இருக்குதா? மனது உருகுதா? உங்களுக்கு உருகுதா? ஏதாவது உருகுவார். கர்த்தரோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கும் உருகுறது. Amen. Let's conduct a spiritual audit. Are you separated from God? இந்த மூணு காரியத்தை நான் நீங்க உண்மையிலே உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? Is there a vast difference between your friend and you? உங்களுக்கும் உங்க நண்பருக்கும் வித்தியாசம் தெரியுதா? உங்க கேரக்டர்ல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கீங்களா? ஆண்டவர் கேட்கிறார். ஏன் பிள்ளைனா நீ வித்தியாசமா இருக்கும், இல்லைன்னா மாத்திக்கிங்க. அதுதான் நான் சொல்றேன். ரெண்டாவது, are you responding to God in worship? தேவனை ஆராதிக்கிற விதம் எப்படி இருக்குது? ரிலிஜியஸா செய்றீங்களா இல்ல ரிலேஷன்ஷிப்ல செய்றீங்களா? you bring out of a religious என்ன சொல்லுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, or you worship God because you have a love relationship with God. கர்த்தரை நேசிக்கிறதுனால ஆராதிக்கிறீங்களா இல்ல சபையில ஆராதனை வைக்கிறதுக்காக நீங்க ஆராதிக்கிறீங்களா? God wants to have a love relationship. That should be your worship. And thirdly, are you a faithful witness for Christ? நீங்க உண்மையிலே கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சியா இருக்கிறீங்களா? கிறிஸ்துவை குறித்து பறை சாற்றுகிற, இயேசுவை அறிவிக்கிற, சுவிசேஷ ஊழியத்துல ஈடுபடுற சகோதரனா சகோதரியா? நீ ஒரு வேளை இந்த மூணு காரியம் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. Shall we all arise? எழுந்து நிற்போமா?